அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்தியா எய்ம்ஸ் டு அச்சீவ் 100 gigawatt ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி பை 2047 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியா எய்ம்ஸ் டு டெவலப் 5 ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸ் பை 2033 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2047 ஆண்டுக்குள்ள பார்த்தோம்னா 100 ஜிகாவாட் நியூக்ளியர் எனர்ஜி அடையணும் அப்படிங்கிறது நம்ம இலக்காக வச்சிருக்கோம். அதே மாதிரி 2033க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா 5 சிறு அணு உலைகளை இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம இலக்காக வச்சிருக்கோம். ரெண்டுமே பார்த்தோம்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ரெண்டுமே பட்ஜெட் 2025 நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள் சொன்ன கூற்றுகள் தான். சரிங்களா? பட்ஜெட் டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். இந்தியா ரெனியூவபிள் எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்றாங்க. அதையும் தாண்டி இப்போ நியூக்ளியர் எனர்ஜிலுமே அதிகமான ஒரு ஈடுபாடோட இருக்காங்க. சரிங்களா? அதான் 100 gigawatt டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் விச் இயர்? அணுசக்தி சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டம் இது அப்படின்னு பார்த்தோம்னா 1962. நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த டார்கெட்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக இப்போ அட்டாமிக் எனர்ஜி ஆக்டை அமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ அந்த ஒரு பின்னணியில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது, அப்ஜெக்டிவ் ஆஃப் ஸ்மார்ட் காவலன் ஆப். ஸ்மார்ட் காவலன் செயலியின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஸ்மார்ட் காவலன் ஆப் அப்படிங்கிறது இந்திய அளவில் நடைபெற்ற போட்டியில சிறந்த ஒரு செயலியாக தேர்வாகி இருக்கு. சரிங்களா? இந்த ஸ்மார்ட் காவலன் ஆப் பார்த்தோம்னா நம்மளுடைய காவல்துறையும் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் அவங்களும் சேர்ந்து தான் இந்த ஒரு ஸ்மார்ட் காவலன் ஆப்பை கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஸ்மார்ட் காவலன் ஆப்பை பொறுத்த வரைக்கும் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போலீஸோட பேட்ரோல் ஆக்டிவிட்டிஸை மானிட்டர் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆப் தான் இது. சரிங்களா? இந்த பீட் ரோந்து பணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மானிட்டர் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆப். அடுத்தது, தி குளோபல் சிட்டி ஆஃப் திரியா இஸ் பீங் பில்ட் இன் விச் கண்ட்ரி? உலகளாவிய நகரமான திரியா எந்த நாட்டில் கட்டப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திரியா அப்படிங்கிற சிட்டி ரியாத்ல பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரியாத் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியாவோட தலைநகரம் தான் ரியாத் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஸோ சவுதி அரேபியா அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். சர்வதேச தாய்மொழி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 21 தான் நம்ம இன்டர்நேஷனல் டே ஆஃப் மதர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? சாரி, இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.